இன்றைக்கு சங்கீதத்தில் சில வசனங்களை கொடுக்குறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். அந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்கள் குறித்து வச்சுக்கின்னு ஒரு நோட்டில் எழுதிக்கின்னு அந்த வசனத்தை சொல்லி 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 நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை தருவார். ஓகேங்களா? இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகலாம். சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 12ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்கிறாரு, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடன் தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இந்த வேத வசனத்தை நீ வாசித்து கர்த்தரிடத்தில் மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுமா. உங்களுக்கு இப்போது தலைக்கு மீறி கடன் இருக்கலாம். கடன் என்பது உங்களை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கூட அந்த பிரச்சனை போயின்னு இருக்கலாம். வீட்டு லோனு நீங்கள் போட்டுட்டு கட்ட முடியாத சூழ்நிலை, பிள்ளைகளை படிக்க வச்சதால் கடன் தொல்லை, பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி பண்ணதால் உங்களுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வியாதி பலவீனம், ஹாஸ்பிட்டல் செலவு, ஆப்ரேஷன் செலவுன்னு சொல்லி மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கலாம். இதனால் கடன் தொல்லையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்து அந்த தொழிலில் நஷ்டப்பட்டு இப்போ பிஸ்னஸ் இழந்துட்டு வருமானத்தை இழந்துட்டு ஒருவேளை நீங்கள் இப்போ அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம். கவனிச்சிங்களா? ஆண்டவர் ஏழைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். இப்போது உங்கள் கையில் ஒரு ரூபா கூட இல்லை, வாங்கின கடத்தை அடைக்க முடியல, மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, சம்பளம் வருது, சம்பளம் வந்த மாதிரியே இருக்குது, உடனே கடன்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, அவங்கவுங்களுக்கு அப்படியே ஜிபே பண்ணுறீங்க, அப்படியே கடனுக்காகவே போயிடுது. சில மாதங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லது கெட்டது, ஒரு 4 நாள் 3 நாள் லீவு போட்டதால் சம்பளமும் பிடித்தமாகிடுது, கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் வேறு இடத்துல நீங்கள் கடனை கட்டுறதுக்கு வேறொரு கடத்தை வாங்கி இந்த கடத்தை சமாளிக்கிறீங்க. வாங்குகிற சம்பளமும் வட்டி இன்ட்ரெஸ்ட்னு போயிடுது, லோனுன்னு போயிடுது. இதில் சில மாதங்கள் உங்களுக்கு சம்பளம் கம்மியாகிறதால மேலும் மேலும் நீங்கள் கடன் வாங்கிட்டு மேலும் மேலும் வட்டி தான் அதிகமாகிட்டு இப்போது எப்படி தான் அதிலேருந்து மீண்டு வரப்போகிறேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கலாம். அப்போது சங்கீதம் 12:5 ஒரு ஏழையை பிசாசு பாழாக்கிட்டான். கவனிச்சிங்களா? நீங்களே ஒரு ஏழை, நீங்களே கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்க. உங்களை அழிக்கிறதுக்காக, உங்களோட வருமானத்தை கெடுக்கிறதுக்காக சாத்தான் எப்படி சதி பண்ணியிருக்கிறான் பாரு. ஒரு சில பேர் இயற்கையாக பணக்காராக இருப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்பு சொத்து சுகங்கள் நிறைய இருக்கும். திடீர்னு பிள்ளைகள் சத்ருவாக மாறி அவங்க அந்த சொத்தை முடக்கி பிள்ளைகளால் அழிஞ்ச பெற்றோர்கள் இருக்கிறார். ஒரு சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இதுக்கே கடவாயின்னு இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம், தன்னுடைய பிள்ளை உயர்ந்த இடத்துல வரணும்னு சொல்லி ரொம்ப பாசம் வச்சதால் இன்றைக்கி இந்த எஜுகேஷனு இதுக்காகவே கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல், லோனை கட்ட முடியாமல், பையன் படித்து சம்பளம் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு நம்பி கடன் வாங்கிட்டு கூட சில பேர் சிக்கின்னு இருக்கிறேன். இப்படியும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்கள கூட பிசாசு பாழாக்கி வச்சுருக்கிறான். இங்கே சங்கீதம் 12:10 கவனிங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், அவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம். கவனிச்சிங்களா? நல்லா இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை வைத்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறேன். இப்போ நீங்கள் கடன் தொல்லையில் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்க. உண்மையாக போய்ங்களா? இரவெல்லாம் தூக்கம் வருதா உங்களுக்கு நிம்மதியாக? எத்தனையோ வருஷம் ஆச்சு நீங்கள் தூங்கி. கர்த்தர் பார்க்குற இரவெல்லாம் உங்களால் தூங்க முடியல, ஒரு நடப்பணம் போல் நீங்கள் இருக்கிறீங்க.
ஒரு செத்துப்போன ஒரு புழு எப்படி துடிக்குமோ, ஒரு அடிப்பட்ட ஒரு பாதி செத்துப்போன அப்படியே துடிச்சின்னு வாலில் அடிப்பட்டு தலை உடம்பெல்லாம் பாதி அடிப்படாமல் ஒரு புழு பார்த்துருப்பீங்க. அந்த புழு எப்படி அடிப்பட்டு துடிக்குமோ, அதுபோல் உயிரோடு இருந்து நீங்கள் செத்த நிலவரத்தில் ஒரு நடபனம் போல் அலறிங்கன்னு வேதனைப்பட்டுக்கன்னு எப்படி கடன் அடைப்பேன், எப்படி கடனை கொடுப்பேன்னு சொல்லி இரவு பகல பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ பெருமூச்சு பிசாசு உங்களுடைய பொருளாதாரத்தை அழித்து வரக்கூடிய வருமானத்தையும் முடக்கி உங்களை அப்படியே சீர்குலை வச்சுருக்கிறான், பாழாக்கி வச்சுருக்கிறான். இதனால் நீங்கள் பெருமூச்சு விட்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான நிலவரத்தை ஆவியானவர் அப்படி தரிசனமாக பார்க்குறேன். ஏன்னா கடன் தொல்லை என்பது எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது. என்னோடய சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன பாஸ்டர் ஃபுல்லாகவே கடன் தொல்லையை பற்றி தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி கடன் தொல்லையான்கிற தலைப்பில் நீங்கள் எப்படி இவ்வளோ எபிசோடு பேசுகிறீங்க, அதுவும் ஒரே தலைப்பில் எப்படி உங்களால் இவ்வளோ மெசேஜ் பேச முடியுது, இப்படி ஜெபிக்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குதுன்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ ஆவியானது எனக்கு தந்த ஊழியம் இது. வேறு சத்தியத்தை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ தலைப்பில் ஊழியக்காரங்க பயங்கர வல்லமையோடு பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவங்களுடைய சூழ்நிலை தெரியாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறேன். பசினா என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு ஏழை குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து ஓரளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. மனைவி பிள்ளைகளை கொடுத்து சபையை கொடுத்து தேவனை என்னை கனப்படுத்தியிருக்கிறார். ஸோ குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தையும் அவங்க வறுமையில் என்னை வளர்த்த அந்த வேதனையை அறிஞ்சதால் தான் இன்றைக்கி கடன் தொல்லையில் வறுமையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் பேசி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு இது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்ததால் எங்கள் அம்மா என்னை வறுமையில் வளர்த்ததால் எனக்கு ஏழைகளுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. இதில் நல்லா வாழ்ந்து கெட்டவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நல்லா வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டு இன்றைக்கி கடன் தொல்லையில் வீடு வாசலை விற்றுட்டு நடுத்தருக்கு போகிற குடும்பம் கூட இருக்குது. நிறைய குடும்பம் இருக்குது. இவங்களை வேணுமே பிசாசு லோன் போட வச்சு இவங்களை தந்திரமாக ஏமாற்றி இவங்க சொத்தை அழிக்கணும், இவங்க வீடு வாசலை இழந்து இவங்க வாடகை வீட்டுக்கு போகணும், இல்லை நடுத்தருக்கு போயிடணும், இவங்களை பாழாக்கணும்னு சொல்லி சாத்தான் பயங்கரமாக சதி திட்டம் தீட்டி நல்லா வசதியாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்றுமேல ஆக்கி வச்சுருக்கிறான் சாத்தான். அதான் தாவீது சொல்கிறாரு, ஏழைகள் பாழாக்கப்பட்டாங்க, இன்றைக்கி அவங்க பெருமூச்சு விட்டுன்னு இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை வசதி வாய்ப்பாக இருந்து இப்போ கடன் தொல்லையில் ஏழையாக இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த ஏழையை பாழாக்கி அவங்கள பெருமூச்சு விட வச்சு அவங்கள புலம்ப வச்சு வட்டி கட்டி அவங்க நொறுக்கி அவங்கள உடச்சி வச்சிருக்கிற அந்த ஏழைகள் மேலே சீறுகிற அந்த ஆவிகள் மேலே நான் ஒரு யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மேல் சீறுகிறவளுக்கு அவனை காத்து. பிசாசு கடன் ரூபத்தில் உங்கள் மேலே சீரும். நீ ஏன் இன்ட்ரெஸ்ட் கட்டலை, இந்த மாதம் ஏன் கட்டலை, வட்டி எங்கே வச்சாகணும், நீ சாப்பிடுவியா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, உன் தலையை அடமானம் வச்சாது வாங்கின பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களை பயங்கரமாக நிர்பந்தம் பண்ணும். கடன் கொடுத்துவேன் பயங்கரமாக உங்களுக்கு தொல்லை கொடுப்பான், ப்ரெஷர் கொடுப்பான், மன அழுத்தம் கொடுப்பான், என்னென்னமோ பேசுவான். நீங்கள் பிறந்து வளர்ந்து கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்பீங்க. இதில் நேரில் சில வட்டிக்காரனுங்க பயங்கரமாக இந்த கந்து வட்டி கும்பல் சாதாரணமான கும்பல் கிடையாது. அந்த கும்பல் பயங்கரமான ஆக்ரோஷமாக முகநாடியெல்லாம் அப்படியே மிருகம் போல் மாற்றிக்கின்னு முழு சத்துரு அவங்க மேலே அப்படியே இறங்கும். இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும். அப்படியே நில குலைஞ்சு போயிடுவாங்க அவங்க அந்த சூழ்நிலை. ஐயோ ரவுடிங்கெல்லாம் வராங்க, இது என்ன இது, இந்த கடனா இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஐயோ எனக்கு தெரியாது, நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு, நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அப்படியே உடஞ்சி போயிருப்பாங்க. இந்த பேங்க்கில் லோன் வாங்கிட்டா அவன் வர அடிக்கடி நோட்டீஸ் விட்டுருவான், வீடு ஜப்தி காலி பண்ணுங்க. நீங்கள் போயிட்டு அந்த பேங்க்கில் போய் சந்தித்து காலில் கையில் ஊந்தா கூட மனம் இறங்க மாட்டாங்க. கேட்டால் பேங்க் ரூல்ஸு, மேல் அதிகாரி பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாருன்னு சொல்லி அலைய விடுவான். அப்போ கடனால் இன்றைக்கி நடுத்தருக்கு வரக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது.
நடுத்தருக்கு வந்த கதையும் இருக்குது. அவங்க இன்றைக்கி பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அப்படியே உடஞ்சி போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள சுகமாக இருக்க பண்ணுவேன். இதே சங்கீதம் 12:5 தான் நான் இப்போ சொல்லின்னு வரேன். அவங்கள சுகமாய், அவங்கள ரொம்ப சமாதானமாய் அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறேன். அதனால் இந்த வசனத்தை வாசித்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் பிறந்ததே ஒரு ஏழை தான், வளர்ந்ததும் ஏழை, இப்போவும் ஏழையாக இருக்கிறேன். இந்த ஏழையை ஆண்டவரே ஒடுக்கி என் வருமானத்தை கெடுத்து என் வருமானம் ஃபுல்லாகவே வட்டிக்கு தான் போகுது ஆண்டவரே. எவ்வளோ காலம் இந்த ஏழையால் எவ்வளோ காலம் வட்டி கட்ட முடியும் ஆண்டவரே? நீங்கள் இந்த சங்கீதம் 12:5 படி இந்த ஏழை விடுவீங்கன்னு சொல்லி உங்களில் ஒருவேளை ஒரு வாடகை வீட்டில் கரண்ட் பில் கட்ட முடியாமல், சாப்பிட வழி இல்லாமல், பால் பாக்கெட் வாங்க முடியாமல், என் வீட்டில் சமையல் கட்டில் ஒரு உப்பு கூட இல்லாமல், கடுகு இல்லாமல் கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை சுகமாக இருக்க பண்ணுவேன், உங்களை ப்ளஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறேன். வசதி வாய்ப்புகளோடு இருந்துட்டு இப்போ எல்லாத்தையும் அழந்துட்டு பிள்ளைகளால், இந்த லோனால், இந்த இஎம்ஐ பிரச்சனைனால, குடும்ப பிரச்சனைனால ரொம்ப நீங்கள் கதி கலங்கி கண்ணீரோடு வேதனையோடு கூட இருப்பீர்களானால், என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் என் மூலியமாக தராரு. உன்னை சுகமாக இருக்க பண்ணுவேன், உன்னை ப்ளஸ் பண்ணுவேன். அப்படியே தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேளு. ஏசப்பா, தெரிஞ்சோ தெரியாமல கடன் வாங்கிட்டான் ஆண்டவரே, இந்த கடன் என்பது இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, என்னால் சர்ச்சைக்கு கூட போக முடியல, தெருவில் நடமாட முடியல. ஏசப்பா, நான் என்ன சேர்த்து, எனக்கு உங்களை விட்டால் வேறு கதி இல்லை ஆண்டவரே. இந்த அனாதைக்கு, இந்த ஏழைக்கு நீங்கள் மன இறங்க மாட்டீங்களா? என் வருமானத்தை தயவு செய்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் உங்களுடைய வார்த்தையை நான் கேட்குறேன் ஆண்டவர், இன்றைக்கி எனக்கு மன இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அப்படியே கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்குறீங்களோ, எல்லாருக்கும் இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், பெரிய அதிசயத்தை காட்டுவார், பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்குற அதிசயமாக நடக்கும், நீங்கள் நினைக்காத அற்புதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஓகேங்களா? அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு தர, அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதே சங்கீதம் 10 12 வசனம், 10-12 வாசிக்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். கவனிச்சிங்களா? தாவீது தேவன்கிட்ட கேட்குறாரு, தேவனே இந்த ஏழையை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்போ ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு ஏழை ஆண்டவரே, என்னை நீங்கள் மறக்கவே கூடாது, தயவுசெய்து என்னை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏசப்பா, நான் ஒரு ஏழைப்பா, இந்த ஏழையை மறக்காதீங்க அப்படின்னு கேட்டால் ஏசப்பாவில் தாங்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, நானே ஒரு ஏழை, என் வருமானத்தெல்லாம் ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட் நான் கட்டுறேன்னு சொல்லி அழக்கூடிய ஏழைகளுடைய கண்ணீரை ஏசப்பா துடைக்க மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு சில பேர் கடனை வாங்கிட்டு அதனால் வந்த பாதிப்புனால் ஒரு அனாதை போல் அப்படியே கூனி குறுகி, அவங்க அழக்கூட தெம்பு இல்லை, கண்ணீர் இல்லை, அப்படி ஒட்டஞ்சி போயிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, ஏழைகளை நான் மறக்கவே மாட்டேன். சங்கீதம் 10-12 கர்த்தர் சொல்கிறாருமா, நான் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவன் சொல்கிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அப்பா பேசுகிறார் உன்னோடு. உன்னை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை வெறுக்கவே மாட்டேன், உன்னை துன்புறுத்துகிற எல்லாருடைய கையிலேருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார். நீங்கள் இந்த சங்கீதம் 10-12 வச்சுக்கின்னு அப்படியே கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கதறுங்க. ஆண்டவரே, இந்த ஏழையை நீங்கள் மறக்கக்கூடாது ஆண்டவரே, என்னால் ஆண்டவர் முடியலப்பா, எசப்பா முடியல ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மன இறங்கணும்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இந்த கடன் தொல்லைக்காக விடுதலை கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆவியானவர் விடுதலை தருவார். ஓகேங்களா? அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 34 எடுத்துக்கொள்ளுங்க. 34:6 வாசிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கவனிச்சிங்களா? இந்த வார்த்தையை யார் பேசுகிறா என்பதை, யார் எழுதி வச்சிருக்கார் என்பதை தெளிவாக பாருங்க. தாவீது தான் இந்த வசனத்தை, அன்பானவர்களே, அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, இந்த ஏழை கூப்பிட்டேன்,
கர்த்தர் கேட்டார், என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வசனத்தை நீங்கள் குறிச்சிக்கன்னு உங்களுடைய கடன் தொல்லைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்றேன், இந்த ஏழையை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை சுகமாக இருக்க பண்ணணும். நான் வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்ப்பா. ஆண்டவர் ஏற்கனவே சங்கீதம் 10:12 கொடுத்தாரு, இப்போது 12:5 கொடுத்தாரு, இப்போது 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இந்த பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் தந்த வார்த்தை, உங்கள் வசனம் ஆண்டவரே, அதெல்லாம் என் சிறைப்பை மாற்றன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 68ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 68ஆம் சங்கீதத்தில் 10 வாசி பார்க்கலாம். ஓகேங்களா? உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது, தேவனே உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறீர். கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தில் நம்ம ஒரு விளக்கத்தை பார்த்தோம், ஆண்டவர் ஏழைகளை மறக்க மாட்டார். ரெண்டாவது ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு காண்பித்தார், ஏழைகளை சுகமாக இருக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ மூணாவது ஆண்டவர் தராரு, ஏழைகளை நான் பராமரிப்பேன். கவனிச்சிங்களா? அப்போ இவ்வளோ அன்புள்ள தெய்வம் உங்களோடு இருக்கும்போது என் அன்பு சகோதரி, ஏமா நீ கலங்குற? நீ வாங்கின கடத்தை கொடுத்துருவோமா? கொடுக்கவே முடியாதுன்னு ஏன் நீ பேசின இருக்கிற? சில சகோதரிகளை திருத்தவே முடியல. நானும் பல எபிசோடு பேசுகிறேன், கொஞ்சம் கூட அவளுக்கு மனதைரியம் வரமாட்டேங்குது. கண்ணீரோடு ஜெபம் பண்ண சொல்லித்தரேன். ஆண்டவர் என் மூலமா தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க, ஒவ்வொரு ஜெபத்தை பாருங்கள். அதில் எல்லாமே கண்ணீரோடு ஜெபிங்க, மனசாப்பட்டு கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா விடுதலை தருவார் நான் சொல்லின்னு வரேன். இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் ஏழைகளை பராமரிப்பாரா. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. நீங்களாம் பயந்துக்கணும், நடுங்கிக்கணும், எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னால் கண்டிப்பாக அதிலேருந்து வெளியே வர முடியாது, நான் எதனா ஒன்று பண்ணிக்க பாருன்னு சொல்லி நீங்களே ஒரு தவறான ஒரு பாதையில் போயின்னு இருக்கிறீங்களே. பிசாசு உங்களை டைவெர்ட் பண்ணி நடத்தின்னு இருக்கு. ஓகேங்களா? என்னை நீங்கள் வெளியால் பார்க்காதீங்க. ஏதோ ஒரு பாஸ்டர் சென்னையில் கடன் தொல்லைக்காக இவர் மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அந்நியர் போல தான் இருக்குது. உங்களுக்கு எனக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது. உங்களையெல்லாம் நான் சொந்த சகோதரிகளாக நினைக்கிறேன், சொந்த பிரதர்களாக நினைக்கிறேன், ஒரே குடும்பம் போல் நான் நினச்சின்னு இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், தைரியம் சொல்கிறேன். நீங்கள் வாங்கின கடத்தை அடைச்சிடுவீங்க, ஏசப்பா கொடுக்க உதவி செய்வார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாங்குற அளவுக்கு வேகம் இருந்தது. இப்போ ஏசப்பா கிட்ட கேட்டால் நீங்கள் வாங்கினீங்க இல்லை, அந்த நேரத்துக்கு ஒரு அவசரம், டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கோ 10 காசு இன்ட்ரெஸ்ட் 5 காசு இன்ட்ரெஸ்ட் எவன் கொடுக்குறான்னா வாங்கிடுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் விடுவிக்கணும் எப்படிம்மா? ஏசப்பா பேச்சை நம்ம கேட்கல. நம்ம ஏசப்பா கேட்டால் நம்ம பேங்க் லோன் போட்டோம், சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி நம்ம பேங்க்கில் வச்சோம். யோசனை பண்ணி பாருங்க. ஏசப்பாவை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எந்த செயலும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஜெபம் பண்ண உடனே அதிசயம் நடக்கணும்னா அது எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? உங்கள் பிரதர் மாதிரி நான் கேட்குறேன். அதனால் தயவுசெய்து உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்துங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம பண்ணது தப்பு, அதனால் இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார், நம்மளுக்கு இறங்குவார், ஹெல்ப் பண்ணுவார். நம்ம வருமானத்தை கொண்டே நம்ம கடத்தை அடைச்சிடுவோம் என்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கினீங்கன்னா இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரீச் ஆகிடும். ஏழைகளை பராமரிப்பேன்றார். பார்த்தீங்களா? ஏழைகளை நான் பராமரிப்பேன் அப்படின்னும் போது நீங்கள் ஏன் கலங்கணும்? என்ன உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னா அந்த கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்போ ஹவுஸ் லோன் போட்டிங்கன்னா, ஹவுஸ் லோனு கட்டலைன்னா உடனே ஜப்தி பண்ணணுவான். எங்கே போக முடியும்? இப்போது நகை பேங்க்கில் வச்சுறீங்க, இன்ட்ரெஸ்ட்டு கட்டலை, அதை மீட்கலை அப்படின்னா உடனே என்ன நடக்கும்? அவன் ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுவான், இந்த மாதிரி நகையை ஏழை விடுவோம். இது ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாகும். இதில் உங்கள் நகையாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை. இப்படியெல்லாம் இருக்குது சூழ்நிலை. அப்போது கடன் 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 எல்லா ரூபத்துலையும் எல்லா இடத்துலையும் இந்த கடன் பிசாசு தான் நம்மளை சுற்றி வளர்ச்சின்னு இருக்குது. எப்போ நீ கடத்தில் மாட்டுவே, எப்போ கடத்தில் சிக்குவே, இதுதான் சாத்தானுடைய சதி திட்டம்.
நல்ல அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவங்க கூட ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்காம கடன் வாங்கிறாங்க. எப்படி ஆண்டவர் உடனே அற்புதம் பண்ணிவிடுவார் சொல்லுங்களேன்? அதுக்கு நம்ம மனசாப்படணும். ஏசப்பா நான் செஞ்ச செயல் தப்பு அப்படின்னு மனம் வருந்தணும். நீங்கள் மனம் வருந்துனா ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஓகேங்களா? வேறு வழியே கிடையாது. மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஆண்டவருக்காக நம்ம காத்திருந்தோம்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார். ஏழைகளை மறக்க மாட்டேன், ஏழைகளை சுகமாக இருக்க பண்ணுவேன், ஏழைகளை பராமரிப்பேன். இந்த 3 வார்த்தையை போதும் நான் நினைக்கிறேன். இன்னும் சில வசனங்கள்லாம் நான் குறித்து வச்சுருந்தேன், அதெல்லாம் பேசினா ஒன்று டைம் செலவாகும். இதுவே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த 3 வசனத்துக்கு 3 வார்த்தைக்கு உன்னை நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 3 வசனத்தை வச்சு ஆண்டவரே என்னை சுகமாக இருக்க பண்ணுங்கள், என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், என்னை நீங்கள் மறக்கக்கூடாது, என்னை நீங்கள் பராமரிக்கணும் ஆண்டவரின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் பரலோகத்தின் தேவன் மனம் இறங்குவார். கண்டிப்பாக என் அன்பு சகோதரியை நான் சொல்கிறேன், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. கவலைப்படாது, வேதனைப்படாத. அடுத்த தெய்வ செய்தியில் அண்ணன் ஒன்று சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து வாரத்தில் 2-3 செய்தியை நான் பேசுவேன், வெளியிடுவேன். இந்த ஊழியத்துக்காக நீ ஜெபம் பண்ணுமா, தடையில்லாமல் நல்ல மெசேஜ் பேசணும், நல்ல ஜெபத்தில் ஜனங்களை கொண்டு போகணும். பல ஜனங்கள் பல மாவட்டத்தில் பல ஊரில் இருந்து இது போல் கடன் தொல்லையிலேருந்து விடுவிக்கப்பட்டன்னு சாட்சியை கர்த்தர் நம்ம சபைக்கு தரணும், நம்ம சேனலுக்கு தரணும். அதனால் தயவு செய்து இந்த சேனலில் பார்க்குற எல்லாருமே என்னோடய சகோதரிகள் சகோதரர்களாக இருக்கிறதால உங்களால் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மாத்திரம் இல்லை, இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்கும் கடன் தொல்லை மாறணும், எல்லாரும் சந்தோஷமாயிடணும். அதுதான் நம்மளுடைய ஜெபத்தோடைய நோக்கம். உங்களுக்கும் அந்த தரிசனம் இருக்கணும். உங்கள் கடன் மாத்திரம் மாறணும்னு நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கடனையும் ஏசப்பா எடுத்து போடுவேன். அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்கள் கடன் தொல்லையும் மாறும். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளுடைய கடன் தொல்லையை ஏசப்பா மாற்றி அதிசயம் பண்ணுவார். அதனால் வாங்கின கடத்துக்கு மனசாப்படுங்க, மன்னிப்பு கேளுங்க, கண்ணீர் விடுங்க, வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க, உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க, மனசில் தைரியத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? அடுத்த தெய்வ செய்தியை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.